சினிமாவில் சின்ன சின்ன வேடங்களுக்கு வாய்ப்பு தேடும் கலைஞர்களில் நானும் ஒருவன். நேத்து போயஸ் கார்டன்ல ரஜினி சாரோட பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு 4 நண்பர்கள் சொன்னாங்க. உடனே ஒரு 4, 5 பேர் நாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அங்க ஆஃபீஸ்ல போய் ஃபோட்டோ குடுக்கலாம் அப்படின்ட்டு போறோம். போய் 4வது மாடிக்கு போய் பார்த்தா, அங்க ஒரு பெரிய போர்டு. தயவு செய்து ஃபோட்டோ குடுக்க வருபவர்கள் யாரும் காலிங் பெல் அடித்து உள்ளே டிஸ்கஷனில் இருக்கக்கூடிய உதவி இயக்குநர்களை தொந்தரவு பண்ணாதீங்க. பக்கத்துல இருக்கிற பாக்ஸ்ல உங்க ஃபோட்டோவ போட்டு போங்க. நீங்க தேவைன்னா நாங்க கூப்பிடுவோம். நாங்க ஆஃபீஸுக்கு போம்போதே 1000 கனவு கற்பனையோட போவோம். போன உடனே நம்ம ஃபோட்டோ வாங்குவாங்க, திருப்பி பார்ப்பாங்க, என்னென்ன படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க. எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி குடுப்பாங்க. அப்படின்ற எண்ணத்துல தான் நாங்க போவோம். ஆனா இங்க வெளிய அந்த அட்டைய பார்த்த உடனே, "ஏன்டா எங்க ஆஃபீஸ்க்குலாம் வர? உனக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது போடான்னு" சொல்ற மாரி இருந்துச்சு. தயவு செய்து சொல்றேன், உங்க அப்பாரு ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ப்பு தேடி போற காலத்துல, இதே கனவோட, கற்பனையோட தான் போயிருப்பாங்க. நம்ம இந்த ஆஃபீஸுக்கு போனா இந்த கேரக்டர் கிடைச்சிராதா? இல்ல ஒரு நல்ல பெரிய சீன் கிடைச்சிராதா? நம்மள உட்கார வச்சு 2 நிமிஷம் பேச மாட்டாங்களா? தண்ணி குடுக்க மாட்டாங்களா? இந்த எண்ணத்தோட தான் போயிருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும். சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எத்தனை ஆஃபீஸுக்கு போய் போட்டோ குடுத்தாங்கன்னா, எந்தெந்த ஆஃபீஸ்லேருந்து வாய்ப்பு வரும். கண்டிப்பா நான் சொல்றேங்க, 100 ஆஃபீஸ் அலைஞ்சோம்னா, ஒரு ஆஃபீஸ்லேருந்து வாய்ப்பு வரும். அந்த ஒரு வாய்ப்புக்காக நாங்க 6 மாசம், 1 வருஷம் அலையணும். அப்படி இருக்கும்போது, நாங்க கொண்டு போற ஃபோட்டோவுக்கு கூட உரிய மரியாதை இல்ல அப்படின்றப்போ, நாங்க எப்படிங்க ஒரு வாய்ப்புக்காக அலைய முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள் பல பேருக்கு டூ வீலர் கிடையாது, பஸ்ல வர்றதுக்கு வசதி கிடையாது. இந்த வெயில்ல நடந்தே வராங்க ஆஃபீஸுங்களுக்கு. அப்படி வர கலைஞர்கள ஒரு சொம்பு தண்ணி கூட குடுக்காம வெளிய அனுப்பிச்சு விட்டா, இது மரியாதையா? நியாயமா? எத்தனையோ கோடி போட்டு நீங்க படம் எடுக்குறீங்க. ஒரே ஒரு ஆஃபீஸ் பாய வச்சு வர்றவங்ககிட்ட ஃபோட்டோ கலெக்ட் பண்ணா என்னங்க குறைஞ்சு போயிற போறீங்க? ஒரு ₹1,00,000 செலவாகுமா ஒரு படத்துக்கு? தயவு செய்து சிறு சிறு வேடங்களில் நடிக்கக்கூடிய கலைஞர்களின் மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நேத்து நான் வரும்போது அவ்வளோ கனவோட வந்தேங்க. ஏன்னா, வரும்போது பல இடங்கள்ல தண்ணி கேன் வாங்குறதுக்கு காசு கிடையாது. "நீ என்னடா கழுத்துல இவ்வளோ பெரிய செயின் போட்டிருக்கன்னு" கேட்கலாம். கையில கழுத்துல செயின் போட்டிருக்கவங்கலாம் கையில காசோட இருப்பாங்களான்னா சொல்ல முடியாது. எனக்கு ஜிபேல பணம் இருக்கு. ஒரு கடையில போய் தண்ணிய வாங்கிட்டு ஸ்கேன் பண்றேன், ஸ்கேன் ஆகல. கேட்டா, "சார் 3 மணி நேரமா ஜிபே ஒர்க் ஆகலன்ட்டாங்க." நான் அப்போ என் கூட வந்த நண்பர்ட்ட சொல்றேன், "தம்பி விட்டுருங்க. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் மேடம் ஆஃபீஸு. அங்க போனா தண்ணி குடுப்பாங்க. நம்ம குடிச்சுக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரோம். இப்படி வரும்போது எவ்வளோ பெரிய ஏமாற்றத்த சந்திக்கும் தெரியுமா? இன்னைக்கு எங்களுடைய கஷ்டம் ஐயா ரஜினி அவர்களுக்கு புரியும். ஆனா நீங்க வந்து பணக்கார வீட்டு பொண்ணா வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு எங்களுடைய கஷ்டம் தெரியாது. அதனால தயவு செய்து வரக்கூடிய கலைஞர்களை அவமதிக்காம, வர்றவங்கள விசிட் பண்றதுக்கு ஒரு ஆஃபீஸ் பாயாவது போடுங்க. இந்த மாரி "இங்கே வராதே" அப்படின்னு போர்டு மாட்டுன மாரி ஃபோட்டோ கொண்டு வந்து பாக்ஸ்ல போட்டு போங்க. வாசல்லே திரும்பி போங்க. உள்ள என்ன கதை டிஸ்கஸ் தானே பண்றீங்க. வேற என்ன பண்றீங்க நீங்க? நாங்க என்ன அப்படி வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ற போறோம்?